பாக்குற பொழுது அட வேத்து கொட்டது வார்த்தை முட்டது கேட்கிற பொழுது பொழுது உன்னை பாக்குற பொழுது அடி வேர்த்து கொட்டுது வார்த்தை முட்டது கேட்கிற பொழுது ராத்திரி பொழுது உன்னை பாக்குற பொழுது அட வேர்த்து கொட்டுது வார்த்தை முட்டது கேட்கிற பொழுது அட உங்கிட்ட என்ன இருக்கு அதை தெரிஞ்சுக்கிற கிட்ட நெருங்கு Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Vijay. To you. Happy birthday to you. Happy birthday. Happy long life to you. Happy long life to you. விஜய், உன் பேரு? சங்கர். சங்கர், உன் கால் இது மாதிரி இருக்கிறப்ப நீ எப்பவும் கும்பல்ல வரக்கூடாது. அதுவும் மாடியில இருந்து இறங்கி வரப்ப மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் வரணும். யாராவது உன் மேல மோதி தள்ளி விட்டுடுவாங்க, நீ கீழே விழுந்துருவ. You are right. நான் இனிமே தனியா வரேன். Okay, come with me. மம்மி, இவன் பேர் சங்கர், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்படியா? வா சங்கர், விஜயோட சேர்ந்து சாப்பிட. வேண்டாம் ஆண்டி, ஆயா சாப்பாடு கொண்டு வந்திருப்பா. வர விஜய். பாய். பாவம் மம்மி, சங்கருக்கு போலியோ அட்டாக் ஆயிருக்கு.
அடடே, சாப்பிடு விஜய். மாடிப்படியில இருந்து இறங்கி வரப்ப பசங்க எல்லாம் வந்து மோதினாங்க, விழ போனேன். நல்ல காலம் விஜய் வந்து பிடிச்சிட்டான். இல்லன்னா மாடிப்படியில இருந்து உருண்டு விழுந்து இன்னொரு காலம் போயிருக்கும். அப்புறம் நான் முழு நொண்டிதான். சங்கர், அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. ஆமா, யார் அந்த விஜய்? உனக்கு ஆற விட்டு பையன். தினமும் பெரிய கார்ல வருவான். மத்தியானத்துல கூட அவங்க அம்மா தான் சாப்பாடு கொண்டு வருவாங்க. விஜய் இல்லம்மா, கிளாஸ்ல ஃபர்ஸ்ட், கேம்ஸ் எல்லாம் ஆடுவான். இதெல்லாம் எடுத்துட்டு போ. ஏ கோபால், உனக்கு நிறைய சக்கரை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. சக்கரை அதிகம் சாப்பிட்டா சக்கரை வியாதி வரும். டாடி, இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க? ஆமாங்க, எப்போ 7 மணிக்கு மேல தான் வருவீங்க. ஆபீஸ்ல ஒரு மீட்டிங், சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. டிஃபன் சாப்பிடுவாங்க. ஆபீஸ்ல சாப்பிட்டு வந்தேன். டாடி, எங்க ஸ்கூல்ல விஜய்ங்கிற பையன் இருக்கான். அவன் நம்மளோட பணக்காரன். தினம் பெரிய கார்ல வரான். யார் அந்த விஜய்? வந்ததுல இருந்து அந்த விஜய் புராணம் தான் படிச்சிட்டு இருக்கான். நீங்க வாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? உன்னை பார்த்தா பகல்லையே நட்சத்திரங்கள் தெரியுது, நிலா காயுது, ஃபேன் காத்தே தென்றலா வீசுது. நான் போறேன். ஏய், ஐயோ, விடுங்க, விடுங்க, ப்ளீஸ், சொன்ன கேளுங்க, யாராவது பார்க்க போறாங்க. என்ன கரைஞ்சா போயிடுவ? சீ, இது என்ன குறும்பு? சும்மா இருங்களேன். டாடி, கிளாஸ்ல ஒழுங்கா கவனிச்சியா? ஹோம்வொர்க் பண்ணியா? லஞ்ச் டைம்ல ஒழுங்கா சாப்பிட்டியா? ஏன்டா ஹேர் கட் கூட பண்ணிக்கல? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது டாடி. இதுதான் அமிதாப் பச்சன் ஸ்டைல். श्रीशेषाचल निवासिनौ वैकुण्ठाधिपतिं नवरत्नलसत्किरीटं शङ्खचक्रमुद्रित हस्तद्वयं कलियुग प्रत्यक्षदैवं श्रीवेङ्कटेशं नमामि। अहं दूरदस्ते पदाम्बोजयुग्मा प्रणामे च यागत्य सेवां करोमि। सकृत्सेवया नित्यसेवापरं त्वं प्रयच्छ प्रयच्छ प्रभो वेङ्कटेश। अज्ञानिनामया दोषान्न शेषान् विहितान् हरे। क्षमस्व त्वं शेषशैल शिखामणि। தாத்தா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பாய். பாய். டாடி, விஜய் ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. கம். What are the chief ingredients for making glass? They are lime, soda ash or potash, and sand melted together at a high temperature. Today, science has stepped into new kinds of glass and glass. Vijay, உன் பக்கத்துல யார் தூங்கிட்டு இருக்கிறது? சரவணன் டீச்சர். ஓ, கிளாஸ் நடக்கும்போது தூங்குறானா? Wake him up. எழுப்பவன. No teacher. மயக்கமா இருக்கு, தலை சுத்துதுன்னு சொன்னா. நான் தான் அவனை படுத்துக்க சொன்னேன். நீ யார் அவனை படுக்க சொல்றதுக்கு? அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் சொன்னேன். Look, you are talking too much. I am answering your questions. Get out. டீச்சர், கிளாஸை விட்டு வெளியே போ. Go out. Excuse me, teacher. 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 Excuse me, teacher.
விஜய வெளியே அமிச்சா நீங்களா எதுக்காக வந்தீங்க? தப்பு செய்யாத விஜய்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால நாங்களும் வெளியே வந்துட்டோம். ஓஹோ, இருங்க, நான் ஹெட்மிஸ்டர்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். சந்திரு, கோபால், நீங்க எல்லாம் என் ரியல் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா தயவு செஞ்சு கிளாஸ் ரூம்குள்ள போங்க ப்ளீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாஸ்கர். இதுல இருந்து கம்பெனிக்கு நீதான் ஜெனரல் மேனேஜர், புரியுதா? மத்த ஸ்டாஃப் எல்லாம் அவங்ககிட்ட ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவர் ஏன் ஜெனரல் மேனேஜர் ஆனாரு, இந்த பொசிஷன் ஏன் அவர் கொடுத்தேன், அவர் எனக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு யாரும் சொல்லிடாதீங்க, ஜோக் அடிச்சிடாதீங்க, புரியுதா? ஷியர் ஹார்ட் ஒர்க். ஒரே வருஷத்துல 40% டர்ன் ஓவர் அவர் காமிச்சார். நீங்களும் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணா உங்களுக்கு ப்ரமோஷன் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், புரியுதா? ஜெனரல் மேனேஜர் நீங்க நிக்க கூடாது, உட்காருங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஐயோ, என்னங்க இது திடீர்னு யாராவது பார்க்க போறாங்க, விடுங்க. வசந்தி, எனக்கு ஜெனரல் மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நிஜமாவா? ஆமா, அந்த சந்தோஷத்தை உன்னோட சேர்ந்து கொண்டாட போறேன். எப்படி? இப்படி